தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே ஸ்பெஷலா கோட் படத்துல இருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா உண்மையா பார்க்கறதுக்கே செம்ம மாஸா அவ்ளோ கெத்தா இருக்கு. யூசுவலா அந்த ஸ்க்ரீன்ல ஒரு விஜய் அவர்கள பார்த்தாலே செம்மையா இருக்கும். அதுவே போதும் செம்ம ட்ரீட் அப்படிங்கிற மாரி இருக்கும். இதுல கம்ப்ளீட்டா ஆக்ஷன் மோடோட 2 விஜய் பைக்ல பேக் டு பேக் உட்கார்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போதே அந்த ஸ்க்ரீன்ல அப்படி இருக்குது. அந்த ஸ்க்ரீனே அவ்வளவுதான் ஃபயர் தெறிக்க போகுது அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ அந்த கோட் படம் அறிவிச்சதுல இருந்தே அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனதுல இருந்தே நெறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. அதுல முக்கியமான ஒரு ரூமர் அப்படிங்கிறது ஹாலிவுட்ல 2019ல வில் ஸ்மித் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன ஜெமினி மேன் அப்படிங்கிற ஒரு படத்தோட தழுவல் தான் இந்த படமா இருக்கு அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனதுல இருந்தே ஒரு டாக் சர்க்குலேட் ஆயிட்டே இருந்தது. ஸோ அதுல எப்படி இருக்கு ஜெமினி மேனும் கோட்டும் ஒன்னா அப்படிங்கிறது இந்த கிளிம்ஸ் வீடியோ இது வரைக்கும் நம்ம போஸ்டரா பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணோம். இது இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. பட் இப்போ ஓரளவுக்கு ஒரு ஒரு 50 செகண்ட்ஸ் ஒரு வீடியோ உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ போதாதா? இதுவா அது ஜெமினி மேனும் கோட்டும் ஒண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாரி ஜெமினி மேனும் கோட்டும் ஒண்ணா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அண்ட் இன்னும் பிரீஃபா சொல்லணும் அப்படின்னா, கோட் ஜெமினி மேன் படத்தோட தழுவலா இருக்க வாய்ப்புகள் இருக்கா? அண்ட் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிறத பத்தின ஒரு பிரீஃப் தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ ஜெமினி மேன் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஸோ அந்த படத்தோட கதைய பொறுத்தவரைக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வில் ஸ்மித் அவர்களோட கேரக்டர் தான். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்ன்மெண்ட் ஒரு அசாசின் ஒரு 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 திறமையான ஷூட்டர அவரோட டீனேஜ் ஏஜ்ல இருந்து ட்ரெயின் பண்ணி அவர நல்லா வெல் செட்டில்டா வச்சுட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 50 ஏஜ் ஒரு 50, 51 ஏஜ் கிட்ட வரும்போது, அந்த திறமையான ஷூட்டர் ரிட்டயர் ஆறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட ரிட்டயர்மென்ட்ட அந்த கவர்ன்மென்ட்க்கு அனௌன்ஸ் பண்றாரு. இந்த வில் ஸ்மித் இருக்காரு இல்லையா? அவர் ட்ரெய்னிங் ஆரம்பிச்ச பீரியட்லயே அவரோட டிஎன்ஏவ எடுத்து வில்லன் இருக்காருல்ல, அவரு இன்னொரு வில் ஸ்மித்த உருவாக்கியிருப்பாரு. அது எதுக்குன்னா, எப்படியும் இவரு ரிட்டயர்மென்ட் ஆயிருவாரு. எப்படி எல்லாருக்கும் அந்த ஒரு காலகட்டம் வரும். அந்த காலகட்டத்துல இந்த வில் ஸ்மித்த போட்டு தள்ளிட்டு இந்த வில் ஸ்மித்த யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி, அதாவது அந்த ஏஜான வில் ஸ்மித்த போட்டு தள்ளிட்டு நம்ம உருவாக்குன அந்த வில் ஸ்மித்த யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு பிளே ஒண்ணு நடக்கும். இதுல வில்லன் அந்த குளோன் அந்த உருவாக்கி இருப்பாரு இல்லையா? அந்த டிஎன்ஏ எடுத்து உருவாக்கி இருப்பாரு இல்லையா? சோ அந்த டீனேஜ் வில் ஸ்மித் கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீ ஒரு அனாதை. உன்னை ஃபயர் ஸ்டேஷன்ல அம்மா, அப்பா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் தான் உன்னை எடுத்து வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீனேஜ் வில் ஸ்மித் கிட்ட வில்லன் நான் தான் உன்னோட அப்பா அப்படிங்கிற மாரி சொல்லி ஏமாத்தி வச்சிருப்பாரு. அண்ட் நீ கொல்ல போற ஆள் ஒரு தீவிரவாதி அப்படின்னு அந்த ஏஜ்டு வில் ஸ்மித்த காட்டி கொடுத்து அந்த மாதிரி ஒரு 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 ஆக்ஷன் சீக்வன்ஸ், இந்த டீனேஜ் வில் ஸ்மித் அந்த ஏஜ்டு வில் ஸ்மித் தேடி போற சீனு, அதுக்கிடையில வர அந்த ஷூட்டிங் சீனு, ஃபைட்டிங் சீனு, அந்த பைக் சீக்வன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஆக்ஷன் த்ரில்லரா பக்காவா இருக்கும். இது ஏன் இன்கேஸ் இவ்வளவு ப்ரீஃப் பண்ணி சொல்றேன்னா, வில் ஸ்மித் அவர்கள் பண்ண கேரக்டர் இன்கேஸ் இது உண்மையாக இருக்கக்கூடுனா, அந்த ஜெமினி மேன் படத்தோட ஒரு சின்ன தழுவலா இருந்துச்சு அப்படின்னா, வில் ஸ்மித் இந்த படத்துல பண்ண கேரக்டர் விஜய் அவர்களுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா பொருந்தும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு, அவன் உன் அப்பா இல்ல, நீ என்னோட குளோன்ல இருந்து தான் வந்தேன்னு உண்மை தெரிஞ்சு, வில்லனை பழி வாங்குற சீக்வன்ஸ்லாம் ஒண்ணு இருக்கு. அது சூப்பரா ஒண்ணு பண்ணியிருப்பாங்க அது. இதுல எப்படி நீ இத கனெக்ட் பண்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுதான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாரி தான். ஃபர்ஸ்ட் லுக்ல 2 விஜய் அவர்கள் கிரியேட் பண்ணாங்க. ஒண்ணு ஏஜ்டு விஜய், இன்னொன்னு டி ஏஜிங் பண்ண இன்னொரு விஜய். ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. படத்துல இன்னொரு விஜய் இருக்காரு. அவர் டபுள் ஆக்ஷன்ல ஒரு விஜய் டி ஏஜிங் பண்ண ஃபேக்டர் அப்படின்னு. இந்த படத்துல, அதாவது ஜெமினி மேன் படத்துல டி ஏஜிங் வில் ஸ்மித் ஒருத்தர பண்ணியிருப்பாங்க. அவ்ளோ ஆப்ட்டா பண்ணியிருப்பாங்க. ஒரு 23, 24 வயசு உள்ள ஒரு வில் ஸ்மித்த ரீகிரியேட் பண்ணியிருப்பாங்க. செம்மையா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அதே மாரி ஒரு அந்த ஏஜ் கேட்டகரியில தான் இந்த 2வது விஜயும் கிரியேட் பண்ணியிருக்காங்க கோட் படக்குழுவினர். ஸோ இந்த ஒரு கம்பேரிசன் வந்தனால தான் இது ஜெமினி மேன் படத்தோட ஒரு தழுவலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தழுவல்னா முழு தழுவல் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெங்கட் பிரபு அவர்கள் இதுக்கு முன்னாடி பண்ண படம் மாநாடு இருக்கு இல்லையா? அது கம்ப்ளீட் தழுவல் கிடையாது. ஹாலிவுட்ல நம்ம எவ்வளோ டைம் டிராவல் பண்ணியிருப்போம். அத அவரே மாநாடு படத்திலே ஒரு சீக்வன்ஸா வச்சிருப்பாரு. அந்த எட்ஜ் ஆஃப் டுமாரோ படத்துல நடக்கிற மாரி, கான் இன் 60 செகண்ட்ஸ்ல நடக்கிற மாரி ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கு எனக்கு. அத நம்ம ஊர் ஸ்டைலுக்கு ஏத்த மாரி வெங்கட் பிரபு அவர்கள் ஸ்கிரீன் பிளே அமைச்சு அது 2 பெர்ஃபார்மன்ஸ சூப்பரா போட்டு அது ஒண்ணு பண்ணியிருப்பாரு இல்லையா? சோ அது மாரி இருக்கக்கூடும் அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸா இருந்தது இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம். படம் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே ஒவ்வொரு ரூமரா ஒரு நாளுக்கு மேல வந்துட்டு இருந்தது. அதுல ஒரு முக்கியமான ரூமர் என்னன்னா, 3வதா ஒரு விஜய் இருக்காரு. இந்த 2 விஜய் போஸ்டர்ல காமிச்சிட்டாங்க ஓகே. 3வதா ஒரு விஜய் இருக்காரு. அத சர்ப்ரைஸா வச்சிருக்காங்க. அவர் செகண்ட் ஹாஃப்ல வரப்போறாரு அப்படின்னு ஒரு ரூமர் ஒண்ணு போயிட்டு இருந்தது. எனக்கு ஒருவேளை அது ஜெமினி மேனா தான் இருக்குமோ, லைட்டா அந்த இன்ஸ்பிரேஷனா தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் எப்படி கிடைச்சது அப்படின்னா, இந்த 3வது விஜய் இந்த ரூமர் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான். பிகாஸ் ஜெமினி மேன்லயும் 3வதா ஒரு வில் ஸ்மித்த காமிச்சிருப்பாங்க ஒரு கிளைமேக்ஸ் நெருங்குற காட்சியில. சோ இந்த ஒரு ரூமர்ஸ்லாம் வரவும் கனெக்ட் பண்ணி பார்க்கவும் ஒருவேளை அந்த இன்ஸ்பிரேஷனா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்தது. இதுல எப்புட்றா சொல்ற? கோட்ல எப்புட்றா? ஏதாவது ஒரு சீன் சொல்றா? அந்த மாரி இந்த குளோனிங் பண்ற மாரி ஏதாவது ஒரு சீன் காட்டு இந்த கிளிம்ஸ் வீடியோன்னு கேட்டீங்கன்னா,
ஒரு ஷாட் இருக்கு. லாஸ்ட்ல அந்த கிளிம்ஸ் முடியிற டைம்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் கட், ஒரு ஜம்ப் கட் மாதிரி அது கட் பண்ணிட்டே இருப்பாங்க, வேகமா நிறைய ஷாட்ஸ் நகர்ற மாதிரி. அதுல ஒரு ஷாட் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட பேக்ல வச்சிருப்பாங்க. அவரு கை கட்டி இப்படி பார்த்துட்டு இருப்பாரு. அந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா நிறைய கம்ப்யூட்டர்ஸ், மினி சயின்ஸ் லேபுக்கு உண்டான ப்ராசஸ்லாம் இருக்கும். மேபி இந்த படத்துல விஜய் அவர்கள் ஒரு சயின்டிஸ்டா இருந்து அவரோட க்ளோனை அவரே கிரியேட் பண்றாரா, இல்ல உண்மையாவே இந்த டைம் டிராவலுக்கு உண்டான ஒரு ஒரு பிளாட்டா அப்படிங்கிறது நம்ம படம் பார்த்தோம்னா தான் தெரியும். ஆனா உண்மையா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. அண்ட் இன்னொரு ஃபேக்டர், இது இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃபேக்டர், யூஸ் பண்ற கன்ஸ், அந்த அசாசின்ஸ் ஃபேக்டர், அதெல்லாம் அந்த இந்த கிளிம்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஃபேக்டரை கனெக்ட் பண்ணி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டையும் தாட்டையும் கிரியேட் பண்ண வைக்குது. மேபி வெங்கட் பிரபு எப்படி பண்ணுவார் அப்படின்னா, மாநாடுல இப்போ சொன்னேன் இல்லையா ஒரு சீக்வன்ஸ், இந்த படத்துல வர மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி, மேபி அவரே இது என்னடா ஜெமினி மேன் படத்துல வர மாதிரி எனக்கே ஒரு க்ளோனு அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு டயலாகவும் இன்செர்ட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. அவரோட நக்கல் நையாண்டி தானே, அது என்ன வேணா பண்ணலாம். ஓகே, இப்போ இது வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு, வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிறதுக்கு உண்டான எலிமெண்ட்ஸும் இருக்கு. அதுல என்னன்னா ஜெமினி மேன் படத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கேரக்டர்ஸ் தான். அந்த கேரக்டர்ஸ் தான் சுத்தி சுத்தி படம் ஃபுல்லாவே வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா கோட் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திர பட்டாலுமே இருக்கு. ஸ்னேகா மேம், லைலா மேம், மீனாட்சி சௌத்ரி, மோகன் சார், ஜெயராம் சார், அஜ்மல், வைபவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய கேங்கே இருக்காங்க. மேபி இது எப்படி மாத்துவார் வெங்கட் பிரபு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மேபி என்னன்னா ஜெமினி மேன் படத்துல அந்த பிளாஷ்பேக்கை சொல்லியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு டயலாகோட அப்படி முடிச்சிருப்பாங்க. மேபி இதுல ஸ்னேகா மேம் இன்க்ளூட் பண்ணி அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை விஜய் அவர்கள் என்ஜாய் பண்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் அவங்களா இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கலாட்டா பண்ணிட்டு விசில் போட்டு பாட்டில் நல்லா வைப் பண்ணிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் பர்சனா மேபி வரலாம், இல்லை வராமலும் போகலாம். இது என்னோட தாட்டு, அப்படி அமைக்கலாம். இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் அமையா இது இருக்காது, வாய்ப்பு இல்லை, ஜெமினி மேன் இல்லை அப்படிங்கிறதுக்கான மெயின் ஃபேக்டர் வந்து ஒரு விஷயம் ஆரம்பத்துல இருந்து கோட் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு ஃபேக்டர் போயிட்டு இருக்கு. ஏஐ ஃபேக்டர்ல விஜயகாந்த் சாரை வந்து கொண்டு வர போறாங்க ஸ்கிரீன்ல அப்படிங்கிறது. அது என்ன மாதிரி சீன் யோசிச்சு பார்க்கும்போது இந்த ஜெமினி மேன் கம்பேர் ஒரு சீனுமே அப்படி கிடையாது. இது எப்படி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரே செம்ம சந்தோஷம், செம்ம என்ன சொல்றது, வெயிட்டிங்கா தான் இருக்கு. அது எப்படி கிரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் வந்து ஒரு பெரிய ஆக்டர் சிவகார்த்திகேயனோ இல்ல சிவகார்த்திகேயன் மாதிரியான இன்னொரு பெரிய ஆக்டர் வந்து ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டரும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் எந்த விதத்தில் கன்ஃபார்ம்னு தெரியல. அப்படி இருந்தா மேபி ஒரு இன்ஸ்பிரேஷனா இந்த ஜெமினி மேன் பிளாட்டை எடுத்துக்கிட்டு அதுல வெங்கட் பிரபு அவர்கள் நிறைய இன்க்ளூட் பண்ணி பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஸ்ட்ராங் பாயிண்ட், இதுல வில்லன் வந்து குளோனிங் ஒன்று கிரியேட் பண்ணி, அதாவது ஜெமினி மேன்ல வில்லன் தான் வில் ஸ்மித் அவர்களோட டிஎன்ஏ எடுத்து குளோனை ஒன்று கிரியேட் பண்ணி அது ஒரு ஒரு டிராமா ஒன்று நடக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த கிளிம்ஸ் வீடியோல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களே அவரோட ஏதோ ஒரு 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 லேப்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அது வெங்கட் பிரபு அவர்களோட பிரில்லியன்ஸ். இது வந்து கிளியரா புரியுது. இதுக்கு மேல இது பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து ஒரு 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 ஐடியா ஒன்று வந்துருச்சு, படம் இப்படிதான் இருக்க போது, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன்ல ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் வரப்போகுது தமிழ்ல அப்படிங்கிறது கிளியராகவே இருக்கு. இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் டபுள் ஆக்ஷன் பண்ணி ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணி மெர்சல் நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. ஆனா இதுல ஏன்னா அதுல அந்த விஜய் கிட்டத்தட்ட ஒரு ஹேர் ஸ்டைல் மாத்தி அதே மாதிரி விஜயா இருப்பாரு. ஆனா இதுல டிஏஜிங் ஃபேக்டர்ல நம்ம 23-24 வயசுல ஒரு விஜய் பார்த்திருப்போம் இல்லையா, அந்த யூத் ஷாஜகான் படத்துல, அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரை இப்ப இருக்கிற ஒரு ஃபார்மெட்ல கொண்டு வராங்க அப்படிங்கும்போது அது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. போஸ்டர்ஸ் அண்ட் இந்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, கூஸ் பம்ப்ஸ் மூவ்ஸ் நல்லா கொண்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமோ இல்லை டீசர் ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுவா இல்லை இன்ஸ்பிரேஷன்ல இருந்து எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். பட் எதுவா இருந்தாலும் ஒரு செம்ம ட்ரீட் காத்திருக்கு தமிழ் ஆடியன்ஸ்க்கு கிளியராகவே தெரியுது. பிளஸ் வெங்கட் பிரபு அவரோட பிரில்லியன் சொல்லவே தேவையில்ல. அவரோட ஃபன், கலாட்டா, நக்கல், நையாண்டி, அவர் யுவன் சங்கர் ராஜா அவரோட சேர்ந்தா ஒரு மியூசிக்கல் ட்ரீட் அவனு வரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஃபிளாஷ்பேக்ல அந்த சொன்ன இல்லையா, இன்கேஸ் இது வந்து அந்த ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, வெங்கட் பிரபு, பிரசாந்த், விஜய் அவர்கள் நிற்கிற மாதிரியான போஸ்டர்ஸ். அதுல மேபி அந்த ஸ்னேகா மேம இன்க்ளூட் பண்ணி அந்த ஒரு ரொமான்ஸ் சீன், அதுல வந்து பவதாரணி அவர்கள் பாடியிருக்க அந்த சின்ன சின்ன கண்கள் இன்க்ளூட் ஆகி நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கம்ப்ளீட்டா சொல்ல முடியும். பட் சொன்ன மாதிரி தான் செம்ம ட்ரீட் ஒன்று வெயிட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நீங்க அந்த ஜெமினி மேன் பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது கம்பாரிசன் தெரியுதா, நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரும் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க படத்துக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க அண்ட் எவ்வளவு இம்ப்ரெஸ் ஆனீங்க அந்த கிளிம்ஸ் வீடியோ பார்த்துட்டு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.